நம்ம நீண்ட நாளா ஆட்சி அதிகாரத்தில் ஏற்கனவே தமிழகத்தை ஆண்ட ஒரு இயக்கம், காமராஜர் போன்ற ஒரு நல்லாட்சி கொடுத்த இயக்கம். இன்னைக்கு உலகத்திலே ஒரு எடுத்துக்காட்டா சொல்லக்கூடிய அளவுக்கு காமராஜர் ஒரு நல்லாட்சி. இப்ப நீங்க காமராஜர் நல்லாட்சி கொடுக்கிற இயக்கம் திமுக ஏத்துக்கிறீங்களா? காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து வேற எந்த இயக்கம் பாரதிய ஜனதா RSS சித்தாந்தத்தை நாங்கள் முழுமையாக எதிர்ப்போம், அது இந்த மண்ணில் கால் ஊன்ற விடமாட்டோம் என்ற அழுத்தம் நிறுத்தமாக சொன்னது வேற எந்த கட்சி இயக்கம்? கலைஞருக்கு 100 ரூபாய் காயின் வெளியிட்டாங்கல்ல, அப்ப யார் வந்து? ராகுல் காந்தி. தாவேகாவுடைய தலைவர் விஜயை கட்டுப்படுத்தி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அவரை அடக்கி அடிமைப்படுத்தி இந்த தேசத்திலே சிறுபான்மை மக்கள் அவருக்கு வாக்குகளை போட வச்சு இந்த தேசத்தில் அவங்க வந்து ஒரு பாசிச ஆட்சிக்கு வித்திடலாமோன்னு அவங்க முயற்சிக்கிறாங்க. அதாவது விஜய் பாஜக இயக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. பாரதிய ஜனதாவுடைய இந்த வேறு விதமான சித்துக்களுக்கு அவங்க ஈடுபட மாட்டாங்க. காரணம் நீங்க சொல்லுங்க, நரேந்திர மோடியை எவ்வளவு ஆளுமையோட எதிர்க்கிறாரு. வெள்ள கொலையோட போன சொல்றீங்க. 1947 இருந்து 2021 வரைக்குமே 4.14 லட்சம் கோடி தான் கடன் வாங்கியிருந்தோம். ஆனா 5 வருஷத்துல இவங்க வந்து 5 லட்சம் கோடி கடன் வாங்கிறாங்க. இன்னைக்கு 10.61 லட்சம் கோடி கடன் இருக்கு. இந்த தேசம் எவ்வளவு? உங்க மேல என் மேல 1,31,000 கடன். மக்கள்கிட்ட கைகளில் பணம் புழங்கணும்னு தான் இயல்பாகவே நல்ல திட்டங்களை விட இது இன்னும் நடந்ததில்ல. நீங்க 1000 ஆண்டுகள் சொன்ன மாதிரி மக்கள் கையில பணம் புழங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு 5 லட்சம் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாங்க. நம்மளை வீழ்த்தும் அளவுக்கு கடன் ஏறவில்லை. நம்ம அதான சொல்ல, நீங்க கடன் இருந்தாலும் தொழில் வளர்ந்திருக்கு, வேலை வாய்ப்பு கூடியிருக்கு, மக்களுடைய வாழ்வியல்ல நுகர்வுத்தன்மை கூடியிருக்கு. அதை நீங்க பார்க்க மாட்டீங்களா? விலைவாசியும் கூடியிருக்கு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், ESI, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினர் திரு லாரன்ஸ் அவர்கள். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசுகிறோம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல? சூப்பராக இருக்கு. தொடர்ச்சியாக பல்வேறு சம்பவங்கள் அரசியல் வட்டாரத்தில் நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல் நெருக்கத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம போன அமர்வில் கூட நம்ம லைவில் பேசணும். நான் அந்த விஷயத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகள் நான் கேட்டுறேன். காங்கிரஸ்குள்ளேயே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு, தாவேக்காவோடு போவதற்கு ஒரு சாஃப்ட் கிரீன் சிக்னல் கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு, திமுகவோட போன்ற கூட்டம் ஒன்று இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கலாமா? இதை அவங்க 2 பேருக்குள்ள யார் ஜெயிக்கிறீங்களோ அந்த கூட்டத்தை விட சிறப்பு என்னன்னா, சித்தாந்தத்தின் மூலம்தான் அதிகாரத்தை பெறணும், சித்தாந்தத்தை வலியுறுத்தி தான் ஆட்சி அதிகாரத்தை வழிநடத்தணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டமும், நாம் நீண்ட காலமாக அதிகாரத்தில் இல்லை, அதனால நாம நினைக்கக்கூடிய காங்கிரஸின் சித்தாந்தங்களை நடைமுறைப்படுத்த முடியல அப்படி நினைக்கின்ற ஒரு கூட்டமும் காங்கிரஸுக்குள்ள இருக்கு. 2 பேரோட எண்ணமும் சரிதான். ஆனா சரியானதான். அவர் என்னன்னா, நம்ம நீண்ட நாளா ஆட்சி அதிகாரத்தில் ஏற்கனவே தமிழகத்தை ஆண்ட ஒரு இயக்கம், காமராஜர் போன்ற ஒரு நல்லாட்சி கொடுத்த இயக்கம். இன்னைக்கு உலகத்திலே ஒரு எடுத்துக்காட்டா சொல்லக்கூடிய அளவுக்கு காமராஜர் ஒரு நல்லாட்சி. இப்ப நீங்க காமராஜர் நல்லாட்சி கொடுக்கிற இயக்கம் திமுக ஏத்துக்கிறீங்களா? அதாவது திருச்சி வேல்சாமி அதை மறுக்கிறாரு. இல்ல, நான் அதுதான் நான் சொல்றேன். காமராஜர் தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி கொடுத்தாரு. தலைவர் காமராஜர் கொடுத்த ஆட்சி நாங்கள் கொடுக்க வேண்டும், அது காங்கிரஸ் கலரில் தான் கொடுக்கணும், காங்கிரஸ் கொடியின் கீழே தான் அமையணும், அது காங்கிரஸ்லேருந்து ஒரு தலைவர் தான் அந்த தலைமை இடத்தை பிடிக்கணும்னு சொல்லக்கூடிய பார்வை பல தொண்டர்கள் மத்தியில் இருக்கு. அதுக்கு அதை விட ஒருபடி மேலே இன்னைக்கு கால ஓட்டத்தின் அடிப்படையில் வேற ஒரு விசசந்து என்கின்ற அடிப்படையில் ஒரு சித்தாந்தம் பரவலாக்கப்பட்டு வருது. அதுதான் RSS சித்தாந்தம். அன்றைய காலகட்டத்தில் இருந்த RSS வேகமும் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய RSS வேகமும் வேறு. இப்ப எங்களுடைய பொது எதிரி யார்? இந்த தேச நலமன்ற தேர்தலில் பொது எதிரி யாரு? கண்டிப்பா நீங்க சட்டமன்ற திமுக நீங்க சட்டமன்ற தேர்தலில் பொது எதிரி யாருன்னு பார்க்கின்ற பார்வையில் இன்னொரு இருக்கு. நீங்க இன்னைக்கு நாளைக்கு மாநிலங்களவை ராஜ்யசபாவினுடைய MPயை நிர்ணயிப்பது யாரு? சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் மாநிலங்களவைக்கு நம்ம யாரை அனுப்புவோம்? பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கும். அப்போ நாளைக்கு மாநிலங்களவையில் அவர்களுக்கு எண்ணிக்கை கூடினால் கூட அவர்கள் விரும்பிய சட்டங்களை இயற்ற முடியும். இதுவரைக்கும் எப்படி இருந்துட்டு இருந்து, அவர்கள் மக்களவையில் பெரும்பான்மை பெற்றார்கள், ஆனால் மாநிலங்களவையில் அவங்களால் பெரும்பான்மை பெற முடியல. அதனால தான் நிறைய சட்டங்களை அவங்களை இயற்ற முடியல. அப்படி ஒருவேளை மாநிலங்களவையிலும் அவங்க பெரும்பான்மை பெற்றிருந்திருந்தால் நீங்க இந்த ராஷ்டிரம் அறிவிச்சிட்டு போயிருவாங்க. நீங்க இன்னைக்கு ஒண்ணு வேண்டாம், நம்ம தானே பேசிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் பாஜகலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம தானே பேசிட்டு இருக்கோம். நீங்க தமிழகத்தில் பாஜக இதுவும் சொல்லிடுறீங்க, நீங்க அதுவும் சொல்றீங்கன்னா மக்களை நீங்க நீங்க இதுதான் உங்களுக்கு அந்த சித்தாந்தத்துக்கும் அரசியலுக்கு ஒரு அதிகார அரசியலுக்கு டிஃபரன்ஸை நீங்க இன்னும் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்னா, பாரதிய ஜனதாக்கு இங்க வாக்கு இருந்தால் மட்டும்தான் இந்து ராஷ்டிரம் அறிவிக்க முடியும் என்பது அல்ல. இங்க பாரதிய ஜனதாவுக்கு வாக்கு வங்கி இல்ல,
ஆனா பாரதிய ஜனதாவுக்கிட்ட அடைப்பட்டு கிடக்கக்கூடிய சில இயக்கங்கள் போயிடுச்சு. நீங்க ஒண்ணு எடுத்துக்காட்டுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன் மூலம் வரப்பட்ட மக்களவை உறுப்பினர்களுக்கு வாக்குகளை கொடுத்துதான் விவசாயிகளுக்கு எதிரான சட்டத்தை உருவாக்குனாங்க. இன்னைக்கு இந்த நாட்டில் உதயமின் சட்டத்தின் மூலமாக மக்களை வதைக்கக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கையெழுத்து போட்டனால தான். சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை CA NRCல இவங்க கையெழுத்து போடலன்னா அது நிறைவேறி இருக்காது. இப்போ அவர்களுக்கு பங்காளிகளாக இருக்கக்கூடியவர்கள், அடிமை சாசனத்தில் இருக்கக்கூடியவங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நீங்க அவருக்கு எதிரான அவர்களுக்கு நிகரான கருத்தை பரப்பக்கூடியவர் தமிழ் மக்களிட்ட பிளவுபடுத்தி பாரதிய ஜனதாவுக்கு வலு சேர்க்கின்ற விதமாக இன்னைக்கு சீமான் போன்ற இயக்கங்கள் இருக்கு. இனி இப்போ அவங்க அதையும் தாண்டி அவங்க இன்னொரு முயற்சி எடுக்கிறாங்க. தாவேகாவுடைய தலைவர் விஜயை கட்டுப்படுத்தி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அவரை அடக்கி அடிமைப்படுத்தி இந்த தேசத்தில் சிறுபான்மை மக்கள் அவருக்கு வாக்குகளை போட வச்சு இந்த தேசத்தில் அவங்க ஒரு பாசிச ஆட்சிக்கு வித்திடலாமோன்னு அவங்க முயற்சிக்கிறாங்க. அதாவது விஜயை பாஜக இயக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அவர் அதில் ஈல்டாயிடக்கூடாது தான் எங்களுடைய நோக்கம். இல்லை, இது எப்படின்னா யார் திமுகவை எதிர்த்தாலும் பாஜக பி டீம்னு சொல்லி ஒரு டேக் ஒன்று பண்ணுவாங்க. அந்த மாதிரி தானே இப்போ நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்றாருல, திமுக என்னைக்கா டிக்ளேர் பண்ணியிருக்கா கொள்கை எதிரின்னு? யார? பாஜகவை. திராவிட முன்னேற்ற கழகத்தை மாதிரி வலிமையா காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து வேற எந்த இயக்கம் பாரதிய ஜனதா RSS சித்தாந்தத்தை நாங்கள் முழுமையாக எதிர்ப்போம், அதை இந்த மண்ணில் கால் ஊன்ற விடமாட்டோம் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னது வேற எந்த கட்சி இயக்கங்கள்? கலைஞருக்கு 100 ரூபா காயின் வெளியிட்டாங்கல்ல, அப்ப யார் ராகுல் காந்தி வந்தாரா? சொந்த கூட்டணி கட்சி, அதாவது அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கோம். நான் ஒண்ணு இதுக்கு ஒரு வியப்பு. இங்க அரசியலை எப்படி பார்க்கணும்னா, புறா பிடிக்க போவான், புறாக்களை பிடிக்க போறவன் இரையை போட்டு தான் பிடிப்பான், புறாவை விரட்டி பிடிக்க மாட்டான். நீங்க பார்த்திருப்பீங்க. அதே போல அவன் நினைக்கலாம் கலைஞர் ஒரு நாணயத்தில் பதியக்கூடிய அளவுக்கு தகுதியற்றவர் இல்ல. இந்த தமிழ் உலகத்திற்கு நிறைய நன்மைகள் செய்த ஒரு தலைவர் தான். அவருடைய படத்தை ஒரு நாணயத்தில் பொறித்து தமிழகத்தில் நான் தமிழக மக்களுக்காக தமிழுக்காக பாடுபட்டவரை வரவேற்கிறேன் சொல்லுகின்ற பாதையில் அவர்கள் ஒருவேளை கால் உண்டு நினைக்கலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும், கொண்டாடப்பட வேண்டிய தலைவன் கலைஞர், அதற்கு நாணய வெளியீடு என்றால் அதில் பங்கெடுத்து தான் ஆகணும். ஆனால் அதே நேரத்தில் பாரதிய ஜனதாவினுடைய இந்த வேறு விதமான சித்துக்களுக்கு அவங்க ஈடுபட மாட்டாங்க. காரணம் நீங்க சொல்லுங்க, நரேந்திர மோடியை எவ்வளவு ஆளுமையோட எதிர்க்கிறாரு. புதிய கல்விக் கொள்கையில வெள்ள கொடையோட போன சொல்றீங்க இல்ல, புதிய கல்விக் கொள்கையில இந்த கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்ப அவங்க சொன்னாங்க நாங்க நிதி தர மாட்டோம், தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதிகளை தராவிட்டாலும் பரவாயில்லை, இந்த மக்களிடம் இந்த பாசிச சித்தாந்தம் உள்ள கல்விக் கொள்கையை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சொன்னாங்களா இல்லையா? இன்றளவும் ஏற்றுக்கொண்டாங்களா? எவ்வளவு நிதிகளை அவங்க இதுக்கு மேல ஒன்று கிளைம் பண்றாங்க. நீங்க NEP-ல இருக்கிறத தான் நீங்க தமிழக அரசினுடைய கல்வி திட்டம் நீங்க செயல்படுத்திட்டு இருக்கீங்கன்னு அவங்க வேற மாதிரி கிளைம் பண்றாங்க. இல்லையே, அது முரண்பட்ட கருத்து. நீங்க NEP-ல என்ன சொல்லுது? புதிய கொள்கை NEP என்ன சொல்லுது? புதிய கல்விக் கொள்கையில 3ஆம் வகுப்பில் இருக்க மாணவருக்கு பொதுத் தேர்வு, 5ஆம் வகுப்பு மாணவனுக்கு பொதுத் தேர்வு, 7ஆம் வகுப்பு மாணவனுக்கு பொதுத் தேர்வு. இந்த முறை தமிழகத்தில் இருக்கா? இல்லையே. 5ஆம் வகுப்பு படித்து தேர்ச்சி பெற்ற ஒரு மாணவன் தன்னுடைய கோடைக்கால விடுமுறையில 1 மாத காலம் கட்டாயம் தொழிற்சாலையில் அவன் பயிற்சி பெற வேண்டும். அந்த சிஸ்டம் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் வந்திருக்கா? வர அனுமதிக்கலையே. நாம் மொத்தமா வந்துச்சுன்னா அது எல்லாருமே தெரிஞ்சிடும். அதான் நம்ம அனுமதிக்கலையே. தமிழ்நாட்டில் தான் நம்ம கேட்கிறோம். சுயாட்சி கேட்கறதுல அதுல ஒரு மீனிங் உங்களுக்கு புரியுதா? தமிழ் மொழியை காக்கணும்னா சுயாட்சி வேணும். எங்களுடைய பகுதி அதான். நீங்க காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் ஒரு வேறுபாடு. காங்கிரஸ் 2014 ஆட்சியில் இருக்கும்போது நீட் திட்டத்தை காங்கிரஸ் கொண்டு வந்தது தப்பு இல்ல, உண்மைதான். ஆனா எங்க தலைவர்கள் எப்படி பார்த்தாங்க? தமிழகத்தில் ஒரு குரல் எழும்புது, எங்களுடைய மாணவர்கள் நீட் தேர்வு எழுதுவதற்கான தேர்ச்சி பெறுவதற்கோ இன்னும் அதற்கான தயார் நிலையில் இல்ல, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சொன்ன உடனே ஒரு இயக்கம் நினைக்குது, ஒரு நல்ல அரசு என்ன நினைக்குது, சரி அதை பற்றி ஆய்வு பண்ணுவோமே அவங்க ஆய்வு பண்றாங்க. அந்த ஆய்வினுடைய அடிப்படையில் உங்களுக்கு எந்தெந்த மாநிலங்கள் நீட்டை ஆதரிக்கிறதோ அந்த மாநிலங்கள் அதை நடைமுறைப்படுத்திக் கொள்ளலாம், மற்ற மாநிலங்களுக்கு அதுக்கு காலக்கெடு கொடுக்கப்படும், அதை நோக்கி நீங்கள் நகர்ந்து வாருங்கள் தான் சொன்னாங்களே தவிர கட்டாயப்படுத்தல, திணிக்கல. இன்னைக்கு அப்படியா செய்து RSS, அப்படியா செய்து பாரதிய ஜனதா? இப்படி இருந்தோம் நீங்க சொல்ற மாதிரி அடிமை ஆயிட்டாங்கன்னு சொன்னா அதே அதிமுக தான் 7.5% இடஒதுக்கீடு கொடுத்து 666 மாணவர்களை இன்னைக்கு உள்ள அனுப்பியிருக்கிறாங்க. திமுக நினைச்சா 10% மாத்திருக்கலாமே சார் இடஒதுக்கீட்டுல. நான் முதல்வன் திட்டத்தை விட ஒரு சிறந்த திட்டத்தை நீங்க இந்த சமகாலத்தில் பார்க்க முடியுமா? அதுக்கு ரோல் மாடலே அதுதான் செட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இடஒதுக்கீடு யார் கொடுத்தது? பாஜக கூட்டணியில இருந்து கொடுத்திருக்காங்க. அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு கொடுக்க சொல்றீங்களா? வேற என்ன? அரசு பள்ளியில கூட விட்டுருங்க சார். முன்னாடி எத்தனை 40 பேர் 50 பேர் போன இடத்துல 600 பேர் எவ்வளவு பேர் தொகை? வரலாறு காரணம் எடப்பாடி பழனிசாமி கிடையாது. அதை ஏத்துக்க மாட்டீங்க. நீங்க வரலாற்றை பின்னோக்கி பார்க்கணும். தமிழகத்துல ஒரு காலகட்டத்தில் கல்வி மேலோங்கி இருந்திருக்கு. அந்த காலகட்டத்துக்கு பிறகு ஒரு ஜாதிய அடக்குமுறையினால கல்வி பின்தங்கி இருக்கு. பல சமூக மக்களுக்கு அது கிடைக்கப்படல. ஆனா தலைவர் காமராஜருக்கு ஆட்சிக்கு பிறகு கல்வி தமிழகத்தில் மேம்பட்டது. அதுக்கு வித்திட்டதே காமராஜர் தான். அதிகமான கல்வி சாலைகளை உருவாக்கினார். இல்ல அது மட்டும் இல்ல, இப்ப காங்கிரஸுடைய தேவை நான் ஏன் அந்த கேள்வி கேட்டேன்னா, காங்கிரஸுக்கு நேரடி எதிரி பாஜகன்றது குழந்தைங்க கூட தெரியும். திமுக அந்த அந்த இடத்துக்கு வருவானா கேட்டா அதுக்கு தான் கேட்டேன் நான். கொள்கை எதிரின்னு தாவேக்கா டிக்ளேர் பண்ணுது, வெளிப்படையா பேசுறாங்க. அவருக்கு CBI அழுத்தம் இருக்கு.
படத்தை தடை பண்ணி வச்சிருக்காங்க. 1008 பிரச்சனை இருந்தாலும் கொள்கை எதிரின்னு இன்னும் அதில் உறுதியாக தான் இருக்கிறாங்க. அதை எங்கேயும் மாறல. திமுக இந்த மாதிரி கொள்கை எதிரின்னு வெளிப்படையாக பேசுங்க. 100 விழுக்காடு வெளிப்படையாக பேசிருக்கு. நீங்க எதனுடைய அடிப்படை சொல்லி இங்கே ஒரு பிரதம அமைச்சர் வருகின்ற போது துறை ரீதியாக மரபுப்படி இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பெற்று அவரை ரிசீவ் பண்ணுவது வந்து இயல்பான வழக்கம். எப்போதாவது பாராளுமன்றத்தில் அவர்கள் கொண்டு வந்த மசோதாக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு எதிரான மசோதாக்களுக்கு எதிராக குரல் கொடுக்காம இருந்திருக்காங்க திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள். 4 வருஷம் நிதி ஆணையத்துக்கு போயிட்டு முதல்வர் பேசவே இல்லை. இப்போ வந்து போய் பேசிட்டு வந்தார். ஏங்க இவ்வளவு நாள் போலன்னு கேட்டால் நாங்கள் மக்களுக்காக பேசுறோம்னாரு. அப்போ 4 வருஷம் மக்களுக்காக பேசான்னு கேள்வி கேட்டாங்க. அது நம்மளுடைய உரிமை. நான் இப்போ நிதி ஆயோக்கில் போய் முதலமைச்சர் பேச அவருக்கு நேரம் கிடைக்காததெல்லாம் வேற விஷயம். போகாததுக்கு ஒரு காரணம் இருக்கலாம், போகக்கூடாது கிடையாது. போக வேண்டியது எல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லல. 4 வருஷமா ஏங்க போல? அப்ப மக்கள் அப்பெல்லாம் நான் சந்தோஷமா இருந்தாங்க. மத்தியில பாரதிய ஜனதா ஆளுகின்ற காரணத்துக்காக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நான் போக கூடாதுன்னு எல்லாம் கிடையாது. போறதுக்கு எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களும் நிதி ஆயோக்குள்ள கலந்து கொள்ளணும். ஆனா ஒரு காலகட்டத்தில் முதலமைச்சர் கலந்து கொள்ளணும், அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். நீங்க போனதுக்கு ஏன் காரணம் தேடக்கூடாது. போறது வந்து நடைமுறை. போகாததுக்கு காரணம் என்னன்னா அது பல காரணங்கள் வச்சிருப்பாங்க. என்ன கேள்வி வரும்? 4 வருஷமா நீங்க போல, திடீர்னு போறீங்கன்னா அப்ப ஏதாவது உங்களுக்குள்ள ஏதாவது பேச்சுவார்த்தை நடக்குதா அப்படி ஒரு சந்தேகம் வரும்ல இயல்பா. அதாவது வந்து இது நம்மளுடைய உரிமை. இந்திய தேசம் ஒன்றும் பாரதிய ஜனதாவுக்கு சொந்தமானதல்ல. இந்த அரசாங்கம் பாரதிய ஜனதாவுக்கு அவங்க வாடகைக்கு தற்காலம் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று அதிகாரத்தில் இருக்கிறாங்களே தவிர அவங்க இந்த நாட்டை உரிமை கொண்டாட முடியாது. இந்த தேசம் மக்களுக்கான தேசம். இந்த நாம தான் உரிமை கொண்டாட முடியும். நீங்க வந்து பாரதிய ஜனதா மட்டும் அதுக்கு உரிமை கொண்டாட முடியாது. எனக்கு எப்போ போகணும்னு தோணுதோ நான் வருவேன். உங்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்புக்கு நீங்க என்ன பலமுறை அழைத்திருக்கிறீர்கள். எனக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ, எப்போ நான் அதை விரும்புகிறேனோ அப்பதான் நான் வருவேன். நீங்க அதனால வந்து கட்டாயம் போகணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கு போகாததுனால தமிழகத்தை அவங்க பூட்டு போட்டு மூடிடுவாங்களா? நிதி ஆயோக்கு தலைவர் கலந்து கொள்ளல, பாரதிய ஜனதா என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? அப்படி ஒன்றும் பெரிய பெரிய விபரீதங்கள் ஒன்றும் நடக்கலையே. அவங்களை தாண்டி இந்த அரசை நடத்தி கொண்டு போனார்ல. நீங்க கல்வி நிதியை தரமாட்டேன்னு சொன்னா நாங்கள் நடத்தணும்ல. இந்த கூட்டணி நடத்துச்சுல இந்த ஆட்சியை. அதே மாதிரி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு பணம் 18,000 கோடியை ரத்து பண்ணா நம்ம நடத்தணும்ல. மக்களுக்கான தேவைகளுக்கு கிடைக்கக்கூடிய நலன்கள் எல்லாம் வந்து ஜிஎஸ்டி பணத்தை தடுத்து வச்சான். பேரிடர் காலத்தில் நிதி கொடுக்கல. தமிழகம் எங்கேயாவது முடங்கி நின்னுதா? இன்னைக்கு வந்து இந்தியாவிலே முதன்மை மாநிலமா அனைத்து செயல் திட்டங்கள்லையும், சுகாதாரத்தில் இருந்தாலும் சரி, கல்வியில் இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்கள்லையும் முதல் வரிசையில் எப்படி நிற்குது? நீங்க அவருடைய கையை எதிர்பார்த்து நிற்கல. நாம சம்பாதிக்கிற பணத்தில் அவர்களுக்கும் வரி கொடுத்துருக்குறோம். அவர்கள் நம்மளை வஞ்சித்து கூட எடுத்திருக்காங்க. நம்ம அதெல்லாம் தாண்டி நான் ஒரு கை பார்த்துக்கிறேன், அதுக்காக என் மக்களை நான் பட்டினி போட மாட்டேன்னு சொல்லி இந்த தேசத்தை வழி நடத்தினது தான் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ். 16வது நிதி ஆணையத்தில் 3வது இடத்துல இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தானுக்கு அடுத்து 3வது கடன் சுமை உள்ள மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. இது ப்ரூவன் தானே? அப்ப நீங்க நான் கேட்கிறேன், கடன் வந்து நீங்க அம்பானி கடன் இல்லையா, அதானி கடன் இல்லையா? அதானி போய் நிலக்கரி சுரங்கத்தை எடுக்கும் போது இதே நரேந்திர மோடி ஆஸ்திரேலியாவில் போய் நிலக்கரி சுரங்க ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டு கொடுப்ப இந்தியா எஸ்பிஐ வங்கியினுடைய 1000 கோடி ரூபாய் 10,000 கோடி ரூபாயை கடனாக பெற்று கொடுக்கலையா? எவ்வளவு வாங்குறோம்னு ஒன்று இருக்கு. நீங்க அப்படி 1947 இருந்து 2021 வரைக்குமே 4.14 லட்சம் கோடி தான் கடன் வாங்கியிருந்தோம். ஆனா 5 வருஷத்துல இவங்க வந்து 5 லட்சம் கோடி கடன் வாங்கிறாங்க. இன்னைக்கு 10.61 லட்சம் கோடி கடன் இருக்கு. இந்த தேசம் எவ்வளவு? உங்க மேல என் மேல 1,31,000 கடன் இருக்கு. அதுதான் ஐயா, நீங்க வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்ன நீங்க எத்தனை வாகனம் வச்சு ஓட்டுனீங்க? உங்களுடைய ட்ரெஸ் கோட் எப்படி இருந்தது? உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? இன்னைக்கு எவ்வளவு மேம்பட்டு இருக்கு? நீங்க பாருங்க, கடன் வாங்கும் சக்தி அதிகரிக்கணும்னா கூட அதுக்கு ஒரு திறன் வேணும். நீங்க சும்மா இல்ல. இப்ப எங்க பிரச்சனை வருது தெரியுமா? இப்ப நீங்க சொல்ற காரணம்லாம் யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. எல்லாரும் வந்து மேம்படுறாங்க, எல்லாம் ஓகே தான். உச்சநீதிமன்றம் இன்னைக்கு கேட்டிருக்கு, இலவசத்தை காட்டி எதுக்கு நீங்க ஏமாத்துறீங்கன்ற மாதிரி கேக்குது. தேர்தல் நேரத்தில் எதுக்கு இலவசம் காட்டுறீங்க? அப்ப ஒட்டுமொத்தமா இலவசம்ன்ற வார்த்தையை வச்சுக்கிட்டு நீங்க கடன் வாங்கிடுவீங்க. நாளைக்கு நீங்க வரலனா அந்த அரசு மேல தலையில பழி ஆட்சியாளர் சார். ஒரு ஆட்சியாளருடைய நோக்கம் என்ன தெரியுமா? மக்கள் வறுமையில் வாழக்கூடாது. மக்களுக்கு தேவை என்றால் இலவசம் கொடுப்பதை ஆட்சியாளர் முடிவு பண்ணுவான், நீதிபதி முடிவு பண்ண முடியாது. நீங்க இப்ப உள்ள நீதிபதிகள் என்னன்னு உங்களுக்கு தெரியாம ஒண்ணு இல்ல. திருப்பரங்குன்றத்துல என்ன நடந்தது? நியாயமா நடந்தது இல்ல. நீங்க பாபர் மசூதியில என்ன நியாயமா கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கு. நீங்க வந்து இல்ல எல்லா தீர்ப்புலயுமே நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கு. இல்ல நான் அத சொல்ற சப்ஜெக்ட்ல நீதிபதி சொன்னல என்ன தவறு இருக்கு சொல்லுங்க. தவறு இருக்குல்ல. இப்போ அதுதான்ங்களே தன்னுடைய நீங்க மோட்டார் சைக்கிள் கொடுத்துறீங்க, மடிக்கணினி கொடுத்துறீங்க, எல்லாமே கொடுத்துறீங்க. அப்ப எப்படி வேலைக்கு போவான்னு கேக்குறாங்க. அதான் சார், ஒரு தந்தைக்கு தெரியும், ஒரு தாய்க்கு தெரியும் தன்னுடைய மகனுடைய பசியை எவ்வாறு ஆற்ற வேண்டும். ஒருவேளை அவன் இன்னைக்கு அரிசி இல்லைன்னு சொன்னா அவன் பக்கத்து வீட்டுல இருந்து வாங்கி அவன் நடைமுறைப்படுத்துவான், கொடுப்பான். நான் பசி இல்ல, பக்கத்து வீட்டுக்காரன கை நீட்ட மாட்டேன் அவன் நினைக்க மாட்டான். அது தாய்க்கும் தந்தைக்கும் தான் அந்த உணர்வு இருக்கும். நீங்க பொறுமையா கேட்கணும். நான் சொல்றேன், தாய்க்கும் தந்தைக்கும் தான் அந்த உணர்வு இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த உணர்வு இருக்காது. உங்க உறவினருக்கு உங்க கஷ்டத்தை பார்த்து அந்த கடன் வாங்கியாவது உங்க கஷ்டத்தை முதல்ல தீர்ப்பான். அதே போலதான் இன்னைக்கு தமிழகத்துல இந்தியா கூட்டணி மக்களுக்கு வறுமை இருக்கக்கூடாது, மக்களுக்கு கல்வியில் எங்கேயுமே இடையூறு இருக்கக்கூடாது, மக்களுக்கு போக்குவரத்துல இடையூறு இருக்கக்கூடாது, மக்களுக்கு மருத்துவ செலவுக்கு இடையூறு இருக்கக்கூடாது, மக்கள்கிட்ட கைகளில் பணம் புழங்கணும்னு தான் இயல்பாகவே
நல்ல திட்டங்களை கூட இது இன்னும் நடந்ததில்ல. நீங்க 1000-2000 ஆண்டுகள் முன்னே நீங்க நடந்திருக்கு. சொன்ன மாதிரி மக்கள் கையில பணம் புழங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு 5 லட்சம் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாமே சார். கல்வி கடனை ரத்து சார் பண்ணிருக்கலாம். நான் கேக்குறேன், பழைய ஓய்வூதியத்தை சார் கொடுத்து இருக்கட்டும் சார், இந்தியாவில் என்டிஏ கவர்மெண்ட் வந்த பிறகு எவ்வளவு வேலை வாய்ப்புகள் அதிகரிச்சாங்க, இன்னைக்கு எவ்வளவு குறைந்திருக்கு. ஐயோ அவங்க மேல நமக்கு 1008 கருத்து முரண்பாடு ஆமா, பல கேள்விகளும் இருக்கு. ஆமா, நல்ல சபையில் இல்லை. ஆமா. தமிழ்நாட்டை பத்தி பேசுவோம். சீமா இப்ப அதுக்கு சார் நான் அதுதான் சொல்றேன், தமிழ்நாடு என்பது இந்தியாக்குள்ள தானே இருக்கு. தமிழ்நாடு ஒன்றும் தனி தேசம் இல்ல இல்ல. மத்திய அரசு நிதி கொடுக்கல நீங்க தவிர்த்துட்டு நான் அதுதான் போறீங்க. சொல்றேன், நாம வேலை வாய்ப்பு எங்க குறைக்கப்படுதுன்னு அதுக்கு காரணம் சொல்றேன். நீங்க மத்திய அரசு திட்டமிட்டு நமக்கு தர வேண்டிய தொகைகளை தராததுக்கு காரணம் நமக்கு மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க முடியல முழுமையா. இந்த வேலை நீங்க மத்திய அரசோட திட்டத்தை ஏத்துக்கவும் மாட்டீங்க, சமக்கர சிக்ஷா அபியானை ஏத்துக்க மாட்டீங்க. ஆனா அதுல வர 2500 கோடி மட்டும் கொடுக்கணும்னு சொன்னா எப்படி கொடுப்பீங்க? நீங்க திட்டம் மக்களுக்கான திட்டமா இருக்கணும். மக்களை வஞ்சிக்கிற திட்டத்துக்கு நாங்க ஒன்றும் காசுக்காக வஞ்சிக்கிற திட்டத்தை விட்டு கொடுக்க முடியாது. அதுலயும் நாங்க காம்ப்ரமைஸ் ஆக முடியாது. நாங்க வேலை சாப்பிடுறதுக்கு ஒரு தடவை போட்டு சாப்பிட பசியால பட்டினியால கொல்வேன்னு சொன்னா அதெல்லாம் ஏத்துக்கிட முடியாது. நாங்க கடன் வாங்கி அது கொடுப்போம். அது எங்களுக்கு கடனாக பெற்ற உணவா இருந்தாலும் பரவாயில்லை. அதுக்காக அவனுக்கு அடிமையாக இருந்து அவனை நாளைக்கு இறந்து போறவனுக்கு விஷத்தை வாங்கி இன்னைக்கு எங்களால் கொடுக்க முடியாது. மத்திய அரசு எங்கள் தமிழகத்தை வஞ்சிக்குது. தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதிகளை கொடுக்கல, பாராமுகத்தோட நடத்திக்கிடுது. நீங்க உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் ஒரு பேரிடர் காலம் வந்தா ஆயிரக்கணக்கான கோடிகளை கொடுக்குற, இங்க வந்து 5000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டா 50 கோடியை கொடுக்குற. தமிழகத்தில் இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் இல்ல உலகத்திலேயே பழமையான மொழிகள்ல ஒன்றான தமிழ் மொழி. இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளிலும் முதன்மையான பழமையான மொழி தமிழ் மொழி. அந்த மொழிக்கு 78 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறது. ஆனா சமஸ்கிருதம் யாராவது பேசு மொழியா, யாருக்காவது தாய்மொழியா? இந்த தேசத்தில் வாழக்கூடிய இந்த உலகத்தில் வாழக்கூடிய யாருக்காவது தாய்மொழின்னு சமஸ்கிருதத்தை சொல்ல முடியுமா? சொல்லியிருக்காங்களா? அந்த சமஸ்கிருதத்துக்கு மட்டும் 1488 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு. இதுல பாராமுகம் இல்லையா? இதுல என்ன நோக்கம்? அப்ப தமிழக அரசு தமிழக மக்கள் நலனில் தான் நாங்க அக்கறை செலுத்த முடியும். தமிழக மக்களுக்கு ஒரு இடையூறு வந்து அது கடனாக வாங்கி கொடுக்கணும்னா கடன் தீர்ப்பதற்கான வழி தெரியும். நான் இன்னும் கேட்கிறேன், தொழில் வளர்ச்சியில யார் முதன்மையில இருக்கா? நீங்க கடன் சொன்னீங்க, அதே இன்னொரு கூட்டா நான் கேட்கிறேன், தொழில் வளர்ச்சியில யாரு இன்னைக்கு முதன்மையா இருக்கா? மருத்துவ சேவையிலும் சரி உற்பத்தியில் நம்ம தான் முதல்ல இருக்கோம். ஆனா வேளாண்மை நம்ம என்னவா இருக்கும்? நம்ம முதுகெலும்பே அதுதான். இல்ல படுத்து கிடக்கு 7 டன் பருப்பு நம்ம உற்பத்தி பண்ண இடத்துல நீங்க 3 டன் தான் உற்பத்தி பண்ணீங்க. காரணம் யாரு? எடப்பாடி பழனிசாமி காலத்துல எவ்வளவு பருப்பு உற்பத்தி செய்யப்பட்டது, இன்னைக்கு எவ்வளவு உற்பத்தி? இன்னைக்கு சொன்னது எடப்பாடி பழனிசாமி தான். அதான் அதை விட அதிகமாக உற்பத்தி பண்ணி நீங்க இன்னைக்கு விவசாய இடுபொருட்களாக இருந்தாலும் சரி, விவசாய விளைபொருட்களாக இருந்தாலும் சரி, அதிகமான உற்பத்தி இன்றைக்கு தான் நடக்குது. கடந்த காலத்தை விட இன்றைக்கு கூடுதல் நடக்குது. நீங்க ஏதாவது டேட்டா காட்டுங்க. நீங்க அண்ணா திராவிட காலத்து முன்னேற்ற கழக காலத்துல திமுக காலத்தை தாண்டி இந்த கடந்த 5 ஆண்டுகளை விட கூடுதல் உற்பத்தி ஒன்றை காட்ட முடியுமா? காட்டுங்க. காட்ட முடியாது. நாம கல்வியில சிறந்து போயிட்டு இருக்கிறோம். மக்களை வந்து எளிய மக்கள், பட்டியலின மக்களை வெளிநாட்டுக்கு எத்தனையோ நூற்றுக்கணக்கான மக்கள் வெளிநாட்டுகள் அனுப்பி படிக்க வைக்கிறாங்க. எத்தனையோ சலுகைகளை கொடுத்துரு. மகளிருக்கு இலவச பஸ் திட்டம். நீங்க வந்து மாதந்தோறும் குடும்ப தலைவிகள் கையில் 1000 ரூபாய் என்பது ஒரு பெரிய, நீங்க அந்த மக்கள்கிட்ட போனோம், அந்த இதுக்கான தேவைப்பட்டு அந்த பணத்தை வாங்குறாங்க அந்த எளிய மக்கள், அந்த மக்கள்கிட்ட நீங்க போனோம், அவங்களுடைய உணர்வு எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு. நாங்க களத்துல பாக்குறோம், நாங்க கிராமங்களில் வசிக்கக்கூடியவங்க. நீங்க அதெல்லாம் ஒரு பொன்னான திட்டம், அந்த மக்களை வந்து சந்தோஷமா வாழ்விக்கிறதுக்கான திட்டம். இல்ல இப்ப விஜய் கேட்ட கேள்வி தான் ஞாபகம் வருது. கோடைக்காக 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வேற கொடுத்துருக்காரு, 5000 கொடுத்துருக்காரு. 4 வருஷமா உங்களுக்கு கோடை காலம் வரலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாருல. அது எலெக்ஷன் டைம்ல தான் உங்களுக்கு கோடை காலம் வருது, 2000 கொடுக்கணும்னு தோணுதா? நம்ம என்னன்னா, நாம ஒரு உணவு ஸ்பெஷலாக சாப்பிடுவதாக இருந்தாலும் சரி, அல்ல நம்ம ஒரு விடுப்புல ஒரு பயணம் மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, எப்ப எதை செய்யணும்னு தலைவனுக்கும் குடும்பத்துக்கும் தெரியும். ஒரு தலைவன் நினைக்கிறான், கோடை காலத்துல மக்கள்கிட்ட கையில பணம் புழங்கல, கூடுதல் நம்ம பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல இருப்பாங்க, உறவினர்கள் வருவான், கூடுதல் செலவு இருக்கு, கூடுதலாக 1000 ரூபாய் கொடுப்போம்னு நினைக்கிறான். என்ன தப்புன்னு கேட்கிறேன். நீங்க இவர் சொல்ல, இப்ப விஜய் சொல்லல, நான் என்ன சொல்றேன், அவர் கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி தான். நியாயமான கேள்வி. 4 வருஷம் கோடை வரலையா? நான் அவர் கேட்கின்ற கேள்வி நியாயம்னு நீங்க எப்படி உணர முடியுதுன்னு கேட்கிறேன். இல்ல நான் என்ன கேட்கிறேன், ஸ்கீம் ஆரம்பிக்கும் போதே பாலிசி மேக் பண்ணும்போது அனைத்து மகளிர்களுக்கும் 1000 ரூபாய் சொன்னதுதான் அப்படிதானே சொல்லுவாங்க எல்லாரும். நீங்க வாய் சொல்ல வாழ் வீசுவது இயல்பு, ஆனா களத்துல வாழ் வீசுவது கொஞ்சம் கடினம். அதுக்கு ஒரு பயிற்சி தேவை. நீங்க சும்மா வந்து அதிகாரத்தை பெறாதவன் அதிக மக்கள் கடன்ல இருக்கும், கடன் சுமையில இருக்கும். 18000 கோடி வெறும் வட்டி கட்டிட்டு. நான் என்ன சொல்றேன்னா சார், நம்மளை வீழ்த்தும் அளவுக்கு கடன் ஏறவில்லை. நம்ம அதான சொல்ல, நீங்க கடன் இருந்தாலும் தொழில் வளர்ந்திருக்கு, வேலை வாய்ப்பு கூடி இருக்கு, மக்களுடைய வாழ்வியல்ல நுகர்வு தன்மை கூடி இருக்கு. அதை நீங்க பார்க்க மாட்டீங்களா? விலைவாசியும் கூடி இருக்கு. விலைவாசி எதனால கூடிச்சு? ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்னாலே கூடிச்சு. இன்னைக்கு பாருங்க, லாரிகள் 1 லட்சம் லாரிகள் தடைப்பட்டு கிடக்கு தமிழகத்துல. இந்தியாவில் லாரிகளுடைய ஆவணங்களை புதுப்பிப்பதற்கு, லாரிகளோட எப்சி காட்டுறதுக்கு 10 மடங்கு விலையை உயர்த்தி இருக்கிறாங்க. அதற்கான கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறாங்க. 10 மடங்கு உயர்த்தினா நீங்க யோசிங்க, ஒரு சாதாரண மனிதன் நாம எல்லாம் அத்தியாவசிய பொருட்களை எது வழியா கடத்துறோம்? சென்னையில இருந்து ஒரு பொருளை கன்னியாகுமரிக்கு கொண்டு வரணும்னா லாரியில தான் கொண்டு வரோம். அப்ப லாரியில அதுக்கான தேவையில பணத்தை நீங்க வரியை கூட்டினாலோ அல்லது கட்டணத்தை கூட்டினா அவன் என்ன பண்ணுவான்? அவனுடைய பயணத்தை வந்து யார் அவங்க பயன்படுத்துறாங்களோ அவன் அந்த கட்டணத்தை கூட்டுவானா இல்லையா? வாடகை கூடுமா இல்லையா? இன்று வரைக்கும் 10,000 ரூபாய்க்கு 500 நெல் மூட்டைகள் கன்னியாகுமரிக்கு வருமாக இருந்தா இனி எப்படி வரும்? 5000 ரூபாய்க்கு வரும். 10 மடங்குனா பாருங்க.
அப்போ அத்தியாவசிய பொருட்களுடைய விலை ஏறுமா ஏறாதா? யார் காரணம்? தமிழக அரசா காரணம்? மத்திய அரசு தானே காரணம். ஏன் எடப்பாடிக்கு இது காது கேட்கலையா? பார்த்து உணர முடியலையா? அதை கேள்வி கேட்டாரா? தமிழக மக்கள் மேல் அக்கறை கொண்ட எடப்பாடி என்ன சொல்லியிருக்கணும்? லாரிகளுக்கு மேல நீங்க அதனுடைய கட்டணத்தை அதிகப்படுத்திருக்கீங்க, அதை குறைக்கணும். மத்திய அரசு அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. சாதாரண மக்கள் அடித்தட்டில் ஏழை மக்களுக்கு வாழ்வாதாரம் கெட்டு போயிடும், விலைவாசி ஏறிடும், பால் விலை பொருட்கள் ஏறிடும், அத்தியாவசிய நெல் பொருட்களுடைய விலை ஏறிடும். நீங்க அதை கூட்டக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அவருக்கு. அப்ப அவருக்கு அந்த மக்கள் மேல அக்கறை இருந்திருந்தா தானே பேசுவாரு. விலைவாசி உயர்துனா அது மத்திய அரசு வஞ்சனை பண்ணுது. எல்லாமே மத்திய அரசுக்கு தலைமையில் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. உதய மின் திட்டத்தினால தானே மின்சாரம் விலை ஏறிச்சு. ஏன் கேட்க கூடாது? அவரு யார் கையெழுத்து போட்டா? எடப்பாடி பழனிசாமி கூட்டம் தானே கையெழுத்து போட்டது. அதனால நம்ம நிலைமை இது ஒரு இந்திய தேசம். அதான் நான் திரும்ப சொல்றேன், ஒரு பன்மைத்துவமான தேசத்துல மத்திய அரசு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யணும். செய்யலைன்னா நாம குரல் கொடுப்போம். அவங்களுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட முடியாது. அவங்களுக்கு நோக்கம் மக்கள் எப்படி வாழ வேணும், மக்களை எப்படி வாழ்விக்க வேணும் என்பதெல்லாம் அவங்களுக்கு நோக்கம். அவங்களுக்கு ஜாதி அடிப்படையில், மதவாதத்தின் அடிப்படையில் இந்த நாடை வழி நடத்தணும். அப்போ அடிமைகளாக தான் வாழ முடியும் நாம. அதுக்கு இந்த இயக்கங்கள் ஒரு காந்திய சித்தாந்தம் கொண்ட காங்கிரஸ் இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் அதுக்கு இடம் கொடுக்காது. தமிழ் அது உறுதியாக இருக்கிறோம். சரி, உங்களுடைய கொள்கை கூட்டணி அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கேன், உறுதியாக இருக்கிறேன் இப்போ வரைக்கும், எந்த சிக்கலும் இல்லாமல். சரி, அப்படியே மக்கள்கிட்ட சேர்ப்போம். மக்கள் தெளிவுடன் நாளைக்கு என்ன மாறுதுங்கிறதையும் பொறுத்து நம்ம மறுபடியும் பேசுவோம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.